வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் கிரேவி. ரொம்பவே சூப்பராக கறிக்குழம்பு டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு கொதிக்கிற தண்ணியில் ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்திக்கோங்க. இதில் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை இது மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்திக்கலாம். ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் விட்டுருங்க. அப்புறமேல நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வான்ல வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னு சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, நல்லா பொரிஞ்சோன்னா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 2 சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது மாதிரி நல்லா பொடியா கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இது மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். பச்சை வாசலாம் போற அளவுக்கு நல்லா வதங்கினோன்னா ஒரு 2 தக்காளி நல்லா பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினோன்னு நம்ம 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அரை டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம காலிஃப்ளவரை சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு பெரட்டிக்கலாம். இப்போ கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கு முன்ன நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார்ல அரை மூடி தேங்காய் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்திக்கோங்க. கூட ஒரு 4 முந்திரி பருப்பை போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காவை இதுல சேர்த்திடலாம். அப்படியே கொஞ்சம் மிக்சியை கழுவியும் ஊத்திடலாம். எல்லாத்தையும் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம காலிஃப்ளவர் கிரேவி இப்போ ரெடி ஆயிருச்சு. இதுல கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.